ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வண்டியில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்டிச்சாக வீடியோ கொடுக்க முடியல, ஏன்னா வந்து லென்த் அதிகமாக போயிட்டுருந்தனால இது வந்து அடுத்த பார்ட்டாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம Chevrolet Cruzeோட ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வாஷ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் க்ளீனிங் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இது வந்து இந்த காருக்குன்னு இல்லை, எல்லா காருக்கும் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு காரில் ப்ராப்ளம் சொல்லிட்டு HVS ஆட்டோ கேரேஜ் வந்தோம்ல, ஸோ அவங்ககிட்டே தான் வந்து வாட்டர் வாஷும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம வீட்டிலே கூட நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி வந்து உள்ளார இன்டீரியரெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பம்ப் அடித்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் சர்வீஸ் சென்டர் எங்கேனாச்சும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் யோசிச்சு பாருங்கள், இன்டீரியரில் வந்து உங்களுக்கு அதிகமாக அழுக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்ல. பட் இன்டீரியரில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஏசி போடும்போது அந்த அழுக்கே தான், அந்த டஸ்ட்டே தான் மறுபடியும் உள்ளே ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது நமக்கு இந்த அதையே தான் நம்ம சுவாசிப்போம். ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பார்த்துக்கணும். வாட்டர் வாஷ் அப்புறமேட்டு வந்து இன்டீரியர் க்ளீனிங்லாம் முடிஞ்சது. அண்ட் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து காரில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணோம், நான் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் HVS ஆட்டோ கேரில் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவங்க சர்வீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா 3M ஆட்டோ கேர் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று போயிருக்கேன் என் ஃப்ரெண்டோட வெஹிக்கிளுக்காக. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து வண்டி ரெடி பண்ணாங்க. பட் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க சொல்லப்போனால் இப்போ இவரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் வந்து பண்ணி தராங்க. அதனால் வந்து உங்களால் இந்த மாதிரி எங்கேனாச்சும் இந்த சைடு நீங்கள் போகும்போது ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது வந்து வாட்டர் வாஷ்
இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணலாம். சூப்பராக பண்ணி தராங்க. அண்ட் பர்ஃபெக்ஷன் இருக்குது இவங்ககிட்ட. அதனால் வந்து நீங்கள் வந்து 100% ரீச் பண்ணலாம். இது வந்து என்னது டேஷ்போர்டுக்கு பாலிஷ் வராது. பாலிஷ் இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாலிஷ் போடுவாங்கள்ல, நமக்கு காருக்கு இன்டீரியர் பாலிஷிங் பண்ணுவாங்கள்ல, அந்த இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்டீரியருக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரே வச்சு இங்கே பாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஏதாச்சும் டஸ்ட்டு அழுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதுவும் வந்து கிளியர் ஆகிடும். அதனால் வந்து இது வந்து ஒரு ரெக்கமெண்டபிள் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த பிராண்டு தான் அவங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் எப்பயுமே நீங்கள் வாங்குவீங்களா? 3M வாங்குவீங்களா? ஓகே.